திருப்புவனம் போலீசாரால் அடிச்சு கொல்லப்பட்ட அஜித்குமார் அப்படின்ற மீது கம்ப்ளைண்ட் பண்ண நிக்கிதான்றவங்க மேல 6 மோசடி வழக்கு பதிவு இருக்கு. அப்படி என்னெல்லாம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆலம்பட்டியில் ஒருத்தருக்கு அரசு சத்துணவு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 2.5 லட்சம் வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்க. செக்கானூர்ல அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்க. திருமங்கலத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 9 லட்சம் வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்க. பச்சம்பட்டியில விஓவா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 7 லட்சம் வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்க. இப்படி பல மோசடி பண்ண நிக்கிதாவோட பேச்சு கேட்டு அப்பாவி மனுஷனை அடிச்சே கொண்டுட்டாங்க. இப்ப நிக்கிதா அவர்கள் பேசிய ஆடியோ மெசேஜ் ஒன்று இணையத்துல வெளியாயிருக்கு. சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம். கண்டிப்பா நான் எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு ரொம்ப வேதனையை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். 1 வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்போ வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. இனி சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க உண்மையாவே 10 பவன் நகையை பறி கொடுத்தாங்களா அப்படின்னு.